நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் சின்ன சின்னதாக அங்கங்கே ஒரு சில சேஃப்டி செட்டிங்ஸையும் எனேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஆனால் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கான ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ புது அப்டேட்டில் வேறு பல ஆப்ஷன்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது வாட்ஸ்அப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எவ்வளோ சேஃப்டி செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் புது கண்டென்ட் போடும்போது உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் செஞ்சு அப்படின்னா லிங்கெல்லாம் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பேக் டு த டாபிக். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப்டி செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? பட் எப்போது இந்த மெட்டா வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்போ வாட்ஸ்அப்பை வாங்கினாங்களோ அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி 3 அப்ளிகேஷனுங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டி செட்டிங்ஸை வந்து புதுசாக நிறைய அப்டேட்டில் கொண்டு வந்தாங்க. பட் நிறைய பேருக்கு இந்த புது அப்டேட்டில் என்னென்ன செட்டிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னே தெரியாது. ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப்பில் இப்போ இருக்கிற ஃபுல் சேஃப்டி செட்டிங்ஸையும் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்ட் அப்டேட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் புது செட்டிங்ஸ் ஏதாச்சும் எனேபிள் ஆச்சு அப்படின்னா அந்த அப்டேட் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே, அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் பேஜுக்கு வாங்க. செட்டிங்ஸ் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லிஸ்ட்டாக பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ். இதை பற்றி நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது என்ன அப்படின்னா, கீழே இருக்கிற அந்த செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் திஸ் டிவைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னா ஆஃபில் தான் இருக்கும். ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணி வைங்க. இது எதுக்காக அப்படின்னா, யாராச்சும் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து இல்லீகலாக ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து காட்டி கொடுத்துரும். ஓகேவா? உங்களுக்கு உடனே ஒரு வார்னிங் மெசேஜ் காமிக்கும். ஸோ அது மூலமா நீங்க வந்து யாராச்சும் உங்க அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றாங்கன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் பேக் போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாஸ் கீஸ். ஸோ இந்த பாஸ் கீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் பாஸ் கீ அப்படின்னு காமிக்கும். நீங்க பாஸ் கீ யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க கிரியேட் பாஸ் கீ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் கீ ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த பாஸ் கீ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப்பை வந்து லாகின் பண்ற டைம்ல ஓடிபி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க ஃபோன் லாக், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஐடி, ஸ்க்ரீன்ல போட்டிருக்க பேட்டர்ன், பின் இந்த மாதிரி ஏதாச்சும் லாக் யூஸ் பண்ணி கூட நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ் கீ. நெக்ஸ்ட் வந்து இமெயில் அட்ரஸ். ஸோ நீங்க இமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்கறது வந்து உங்களோட ஓன் விருப்பம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் கம்பல் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆன்ல தான் வச்சிருக்கேன். ஓகேவா? நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ற காலத்துல இருந்தே இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து ஆன்ல தான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி ஒரு 6 டிஜிட் கோட் நம்பர் ஜென்ரேட் பண்ணி நீங்க வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கோட் நம்பரை வந்து எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போச்சு அப்படின்னா கஷ்டம். ஓகேவா? ஏன்னா அடிக்கடி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம பின்னை வந்து என்டர் பண்ணா மட்டும்தான் நம்மளால வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காம அந்த பின் நம்பரை வந்து ஈஸியா போடாதீங்க, கொஞ்சம் கஷ்டமா போடுங்க. அதே டைம்ல டயரியில் ஏதாச்சும் எழுதி வைங்க. ஓகேவா? திஸ் இஸ் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இதை மஸ்டா எல்லாரும் ஆன் பண்ணி வைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த பேஜ்ல பெருசா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பேக் போயிடலாம். ஸோ பேக் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரைவசி ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்றா சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபவுட், ஸ்டேட்டஸ். ஸோ இவ்வளோ 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால நான் அதை சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் ரெசிப்ட். ஸோ இது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா ரீட் ரெசிப்ட் ஆன் பண்ணி வச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க யாரோட மெசேஜாவது பார்த்தீங்க, யாரோட ஸ்டேட்டஸாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சீன் காமிக்கும், அதாவது நீங்க பார்த்துருக்க மாதிரி காமிக்கும். இதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட் அனுப்புற மெசேஜை பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு ப்ளூ டிக் காமிக்காது, அவங்க ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா கூட விசிபிலிட்டி காமிக்காது. ஓகேவா? ஸோ இதை ஆன் பண்ணி வைக்கிறதும் ஆஃப் பண்ணி வைக்கிறதும் உங்களோட விருப்பம்.
ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸப்பியரிங் மெசேஜஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இது மேக்ஸிமம் நிறைய எல்லாருக்குமே ஆஃப்ல தான் இருக்கும். யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ பர்டிகுலர் கான்டாக்ட்ல நீங்க பேசுற மெசேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆகணும்னா, இதில செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம்ல ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு தேவை கிடையாது. நான் ஆஃப்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஹூ கேன் ஆட் மீ டூ குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் யார் உங்களை குரூப்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஆப்ஷன். ஸோ எவ்ரி ஒன் மீன்ஸ் உங்க காண்டாக்ட்ல இல்லாதவங்க. அதாவது உங்களுக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. பட் ஏதோ ஒரு குரூப்ல ஆட் பண்ணி விட்றாங்க அப்படின்னா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை காண்டாக்ட். ஸோ உங்க காண்டாக்ட்ல இருக்கவங்க மட்டும் உங்களை ஆட் பண்ணி விட்டா போதுமான்னு கேட்குது. அதுக்கு மை காண்டாக்ட். லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மை காண்டாக்ட் எக்ஸ்பெக்டட். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து காண்டாக்ட் எல்லாம் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு காண்டாக்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும் உங்களை வந்து ஆட் பண்ண முடியாது குரூப்ல. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லைவ் லொகேஷன். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? தேவையான மட்டும் லொகேஷனை ஷேர் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்க. மற்ற டைம்ல வந்து லொகேஷன் ஆன்ல வைக்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஸ். கால் பார்த்தீங்கன்னா புது அப்டேட்ல கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சு, 1 இயர் முன்னாடி. ஸோ இது வந்து ஏதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைலன்ஸ்ல போயிடும். ஓகேவா? உங்களுக்கு காலே வராது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்டு கான்டாக்ட்ஸ். யாராச்சும் நீங்க பிளாக் பண்ணி வச்சீங்கன்னா இந்த இடத்துல காமிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப் லாக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆப் லாக் இன்பில்டா வாட்ஸ்அப்ல கொடுத்துருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா உங்க ஃபோன்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ உங்க ஃபோன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனே இல்லை, லோ பட்ஜெட் மொபைல் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப் லாக் வந்து உங்க ஃபோன்ல ஷோ ஆகாது. ஓகேவா? ஸோ அப்படி உங்க ஃபோன்ல வந்து லாக் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை வந்து ஆன் பண்ணி வச்சு இங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சேட் லாக். சேட் லாக்கை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ ஏதாச்சும் ஒரு பர்சனோட பேசுறதை நீங்க சீக்கிரட்டா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பர்சனோட காண்டாக்டை வந்து நம்ம வந்து லாக் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் சேட் லாக். ஸோ இதை பத்தி தெரியல அப்படின்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ டீட்டெயில் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோ கேமரா எஃபெக்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரி நம்ம பியூட்டி கேமரா மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபில்டர்ஸ் எல்லாம் காமிக்கும். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரியிலேருந்து இதுவும் கேன்சல் பண்ண போகிறாங்க. அது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூணுலையுமே பார்த்தீங்கன்னா தூக்க போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிளாக் அன்னோன் அக்கௌண்ட் மெசேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு யாருனே தெரியாதவங்க ஒரு அன்னோன் நம்பர்ல மெசேஜ் பண்றாங்கன்னா அந்த மெசேஜ் வந்து பிளாக் ஆயிரும். அதாவது அந்த நம்பரே பிளாக் ஆயிரும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து தேவையில்லை. ஸோ அதனால வந்து நான் ஆஃப்ல வச்சிருக்கேன். ஓகேவா? பட் நீங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ். ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல கால் பேசும்போது உங்களோட ஐபி அட்ரஸை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். ஓகேவா? ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லேர்ன் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ் ஆப்ஷன் வந்து ஆன்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசேபிள் லிங்க் ப்ரிவியூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா யாராச்சும் ஒரு அன்னோன் பர்சன் இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டே ஏதாச்சும் ஒரு லிங்கை சென்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த லிங்க் உண்மையானதா இல்லைன்னா ஃபேக்கா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? பட் இது கண்டிப்பா நம்ம ஆன்ல தான் வச்சிருக்கணும். ஓகேவா? ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் யாராச்சும் உங்களை ஹேக் பண்றதுக்கான லிங்க் ஏதாச்சும் அனுப்புனாங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பெரிய ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறமா லிங்கை வந்து ப்ரிவியூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேக் போனோம் அப்படின்னா லாஸ்ட்ல ப்ரைவசி செக்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அங்க செட்டப் பண்ணது எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ஓகேவா? எது ஸோ எந்தெந்த செட்டிங்ஸை நம்ம எந்தெந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீவியூ செட்டப் தான். ஓகேவா? ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரைவசிலேருந்து பேக் போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கு. ஸோ இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ பட் இதை யாரும் பெருசா தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் இருக்கட்டும், இல்லைனா பர்டிகுலர் காண்டாக்டில் இருந்தாச்சும் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ, வீடியோ ஏதாச்சும் வருது அப்படின்னா, அது டைரெக்டாக உங்கள் ஃபோன் கேலரிக்கு போயிடும். ஓகேவா? ஸோ நம்ம டவுன்லோடே பண்ணியிருக்க மாட்டோம். ஆட்டோ டவுன்லோட் ஆகி டைரெக்டாக கேலரிக்கு போயிடும். ஸோ அதில் வேறு மாதிரியான ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ விசிபிலிட்டி உங்கள் எல்லாருக்கும் ஆனில் இருக்கும். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் வாட்ஸ்அப்லேயே தான் இருக்கும். அதுவும் நீங்களா டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது. ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் கேலரிக்கும் வராது. ஓகேவா? ஸோ அதனால இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் போயிடலாம். பேக் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வேணும், எந்தெந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பேக் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப் அப்டேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஆனில் இருக்கும். இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பை வந்து ஆட்டோ அப்டேட் கொடுக்கும்போது நம்ம வந்து நெட் ஆன் பண்ணாலே போதும், டைரக்டா நம்ம வாட்ஸ்அப் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம ஃபோனில் இருக்க இன்டர்நெட் எல்லாமே காலி பண்ணிடும். ஸோ அதனால இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பப்போ வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணணுமோ அந்த டைமில் வந்து நீங்களே ப்ளே ஸ்டோர் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் போயிடலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க சேஃப்டி செட்டிங்ஸ். ஓகேவா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபுல் சேஃப்டி செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும்